எடுத்துக்க. முத்து மின்னலோட கல்யாணம் சும்மா தூள் கிளப்பு போகுது. மிச்ச பணத்தெல்லாம் எடுத்து உள்ள வைங்க, இல்லைன்னா எவனாவது அடிச்சுட்டு போயிடுவானுங்க. வேலை ஓவரு. வாட்டா நீங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணும், நிச்சயமா வரணும். வருவீங்களா? அழாதீங்க, நீங்க அழக்கூடாது. இல்ல, நீங்க அழறத என்னால பார்க்க முடியாது. நல்லவங்க யார் கணக்குனாலும் நமக்கு பிடிக்காது. நான் நிறைய அழுவேன். சின்ன வயசுல எங்க அம்மாவை இழந்து நான் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கேன். என் கண்ணு முன்னாலேயே எங்க அம்மாவை கொலை பண்ணானுங்க, வீட்டை எரிச்சானுங்க. எல்லாமே நாசமாயிடுச்சு. அன்னையிலேருந்து இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை, எந்த சொந்தமும் இல்லை. முத்து, அப்படி சொல்லாத. இது எல்லாமே உனக்கு சொந்தம். நீ அனாதை இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க. தங்கச்சி அனிதா இருக்கா, அதோட அம்மா நானும் இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு வெள்ள மனசு. உங்ககிட்ட நான் பொய் சொல்லக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்க மகன் கிடையாது. நான் தான் முத்து, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அந்த படுபாவி மேனேஜர் தான் உங்க மகனா என்ன நடிக்க சொன்னான். அப்ப புள்ள 2 பேரும் பேமானிங்க. நானும் அவங்களோட வலையில விழுந்துட்டேன். இந்தாங்க, எனக்கு வேண்டாம். நான் கல்யாணத்தை அப்புறமா பண்ணிக்கிறேன். இல்ல முத்து, இது உன்னோட பணம் தான், எடுத்துக்க. எங்க அம்மா மாதிரியே உங்களுக்கும் நல்ல மனசு. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. அம்மாவை அழ வச்சு பார்க்கிறவன் நல்ல மகனே கிடையாது. அழக்கூடாது. அந்த நன்றி கட்ட நான் எங்க 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் கிளம்புறேன். நான் வட்டா. டேய் டுபாக்கூருங்களா, வச்சுக்கிறேன்டா கச்சேரிய. முத்துக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அவன்தான் உண்மையான வாரிசு. அந்த பொறுப்பில்லாதவனா இந்த வீட்டுக்கு வாரிசு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன சொன்னாலும் உன்னால அதை நம்ப முடியாது. அவன்தான் இந்த வீட்டு வாரிசு. மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யற. யாரோட மகன் எப்படி வந்தா? உங்களை நல்லா ஏமாத்துறாங்கம்மா. உங்களுக்கு விஷயம் தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருட்டுல வாடுற உங்களால வெளிச்சத்துக்கு வர முடியாது. இந்த வீட்டுக்கு வாரிசு நீங்க சொல்றவன் ஒரு பக்கா அயோக்கிய. பல குற்றங்களை செஞ்சுட்டு பல தடவை அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். எல்லாம் பணத்துக்காக தான். உங்களை சுத்தி ஒரு பெரிய சதியே நடக்குது. ஒரு போலியே அசல்னு சொல்லி உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு அசல் யாரு போலின்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். முத்து ஏன் மகன் தான். அம்மா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு திருடனை உங்க மகன் சொல்றீங்க. அவனை தப்பா பேச உனக்கு உரிமை இல்ல. இந்த வீட்டு விஷயத்துல தலையிடுறத இன்னையோட நிறுத்திக்க. இது எங்க குடும்ப விவகாரம். எங்க கிளம்பிட்டீங்க? இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போக போறேன். ஏன், என்னாச்சு? நான் இந்த வீட்டுல இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கல. எனக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யார தெய்வமா நினைக்கிறேனோ அவங்களுக்கே என்ன பிடிக்கல. அவங்க சொல்றது சரிதான். எனக்கு இங்க என்ன உரிமை இருக்கு?
எதுவும் இல்லையே. பேசி முடிச்சிட்டீங்களா? உங்க நிலைமைய பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களே, எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நீங்க இந்த வீட்டை விட்டு போன பிறகு என்னோட நிலைமை என்ன ஆகும்? இந்த வீடு என்ன ஆகும்? இதோட கௌரவம் என்ன ஆகும்னு சொல்லுங்க. என்னால இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. உனக்கு உங்க அம்மா இருக்காங்க, நீ கவலைப்படாத. உனக்கு பாதுகாப்பா உங்க அண்ணன் இருக்கான். எங்க கிளம்பிட்ட? நிம்மதியான இடத்துக்கு. ஓஹோ, காரியம் கைகூடி வரும்போது கோழை மாதிரி ஓட பாக்குறல்ல, அதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இவளுக்கு இஷ்டமில்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்தப்போ இவ துடிச்சு போயிட்டா. இவ கண்ணில் கண்ணீரை பார்த்த உடனே நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். உனக்கு மனைவியை நடிக்கிறதுக்கு இவளை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சேன். அத்தனையும் நீ இந்த வீட்டோட மானத்தை காப்பாத்துபடி தான் செஞ்ச. ஆனா நீ இப்படி கோழையா மாறுவேன்னு நினைக்கவே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கோழையும் இல்ல, துரோகியும் இல்ல, தன்மானம் உள்ளவன். இன்னைக்கு நடந்த அவமானத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரியும். 15 வருஷமா இந்த வீட்டில் நடக்கிற அத்தனையும் தெரியும். விஜய், நீ என்ன நம்பர் இல்ல? நான் உன் அப்பா மாதிரி தானே? உண்மைதான். அப்படின்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். நான் இந்த வீட்டோட உப்பு தின்னவன். என் முதலாளியோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. விஜய், இங்கே இருக்கியா? இருக்க. தூங்குறவனை சாகடிக்க நினைக்கிறவன் சரியான ஆம்பளையே இல்லடா. என்ன மன்னிச்சிருப்பா. வித்த காட்டி பொழைக்கிறதுக்காக இவளை தூக்கிட்டு வந்துட்ட. என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனையும். உன் வாழ்க்கைய நாசமாக்கின பாவி நானு. அழாதீங்க ஐயா, அழாதீங்க. எல்லாம் என்னோட தலை எழுத்து. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி எனக்கு கிடைச்சிருக்கா, அதுவே போதும். விஜய், எனக்கு அவமானமா இருக்கு. அண்ணன் தங்கச்சிங்கிற புனிதமான உறவை சந்தேகப்பட்டுட்டேன். இதான் என்னோட ஃப்ளாஷ்பேக். பிளாட்ஃபார்ம் சேரி ஜெயில்னு போய் இப்போ கௌரி அம்மா வீட்டில் வந்து நிற்கிது. இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த நாடகமும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன நடக்குன்னே தெரியல. ஆனா நடந்த எந்த விஷயத்திலையும் அனிதா சம்பந்தப்படலையே. அனிதாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை. அப்ப இதுதான் மேட்ரா? என்னை பத்தி சொல்ல பெருசா எதுவும் இல்லை விஜய். எனக்குன்னு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு. எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொன்னு எங்க வீட்டை எரிச்சவன
நான் கண்டுபிடிச்சு பழி வாங்கணும். உங்க அப்பாவை பத்தி தகவல் கிடைச்சதா? அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல காணாம போன உன்னை அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாரு? அவர் எங்க அம்மாவுக்கு கொடுத்த அடையாள சங்கிலியை பத்திரமா வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு செயினை தான் கௌரி அம்மா வச்சிருக்காங்க. இந்த சங்கிலி உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அடையாளம் தெரிஞ்சதுனாலதான் நீ என் மகங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன். முதல்ல நீ வந்தப்பவே இதை கவனிச்சிட்டேன். தெரிஞ்சு எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க? நான் யாருன்னு ஏன் சொல்லல? எங்க அப்பா யாரு? என் குடும்பம் எங்க? இந்த செயினோட மர்மம் என்ன? இந்த போட்டோவை பாரு. என்னடா சொல்ற? நீ பார்த்த விஷயம் உண்மையா? அவ்வளவு சாதாரணமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வராதே. நான் என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன் டாடி. விஜய் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொன்னது எல்லாமே போய். நம்ம 2 பேரையும் அவங்க முட்டாளாக்கியிருக்காங்க. நாம யாருன்னு தெரியாம விஜய் நம்ம கிட்டயே விளையாடிட்டான். இதுக்காக வாழ்க்கை பூரா வருத்தப்பட்டு அழப்போறான். என் ஆட்டத்தை இனிமே தான் ஆரம்பிக்க போறேன். மொத்த பேரையும் முட்டாளாக்குறேன். இனிமே நான் தான் முதலாளி. இந்த சொத்து பூரா எனக்கு சொந்தமாக போகுது. எனக்கு வேண்டாம். பணம் யாருக்கு வேணும்? எங்க அம்மாவை கொன்னது யாரு? அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடியே கொண்ட அந்த அயோக்கியம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வாழ்க்கை முழுவதும் நான் இப்படி வேதனைப்படுறதுக்கு காரணமான யாருன்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. என்னால முடியாது. என்னால எதையும் சொல்ல முடியாது. முடியாது இல்ல? உங்க மேல சத்தியம். நீங்க பாசம் வச்சிருக்க உங்க மகனை இனிமே நீங்க பார்க்க முடியாது. போகாதே முத்து. சொல்றேன், உன் அம்மாவை கொன்னது உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அதே மேனேஜர் தான். அந்த அயோக்கியனா? உங்க அப்பா எங்கடா? கலாட்டா பண்றியா? இன்னைக்கு எனக்கு கல்யாணம் தெரியும்ல. மரியாதையா சொல்லு, உங்க அப்பா எங்கடா? அவர் வெளில போயிருக்காரு. அதை அடிக்காம தான் கேள. எனக்கு அவன் உயிரோட வேணும். அவன் சாவு என் கையில தாண்டா. வா. விஜய் எங்க பாரு. இவ யார்? அது உங்க தங்கச்சி. இல்ல ஏன் தங்கச்சி? எனக்கு உங்க தங்கச்சியே தான். தங்கச்சி அஞ்சு நிமிஷம் ஓடினதுக்கே களைச்சு போயிட்டல்ல. நான் 15 வருஷமா உன்னை தேடி ஓடி இருக்கேன். ஓடு ஓடு.
ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி எங்க அம்மா இந்த கதவை திறந்தாங்க. அதே கதவை நீ இன்னைக்கு உன் கையால திறக்க போற. உனக்கு கொல்லி வைக்கத்தான் எத்தனை வருஷமா நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். கதவை திற.